ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாசமையல். இன்றைக்கி நம்ம சத்யாசமையலில் சூப்பரான காஞ்சிபுரம் இட்லி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த இட்லி மிளகு ஜீரகம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல மணமாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க சுலபமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவுக்கு போகலாம். 1 கப் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1 கப் அளவுக்கு பச்சரிசி, 3 பொருளுமே சம அளவில் எடுத்துக்கணும். அப்போ தான் இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ அரிசி உளுந்து எல்லாத்தையுமே நல்லா 2-3 வாட்டி அலசிட்டு ஊற வச்சிடலாம். குறைஞ்சது 6-7 மணி நேரம் ஊறணும். நான் நைட்டு ஊற வச்சேன், அடுத்த நாள் காலையில் நல்லா ஊறிடுச்சு. குளிர்காலமாக இருந்தது அப்படின்னா இந்த ஊற வச்ச தண்ணியை சேர்த்தே நம்ம இட்லி தோசை எல்லாத்துக்கும் மாவு அரைச்சோன்னா சீக்கிரம் புளிக்கும். வெயில் காலமாக இருந்தால் இந்த தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. முதல்ல நம்ம உளுந்த போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா மெத்துன்னு பஞ்சு மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக 2 அரிசியுமே சேர்த்து போட்டு தேவையான அளவுக்கு உப்பு இதிலேயே கலந்து உளுந்து மாவும் அரிசி மாவையும் நல்லா கரைச்சி வச்சிடலாம். குறைஞ்சது 8 மணி நேரத்துக்கு புளிக்கணும். இப்போ மாவு நல்லாவே புளிச்சு வந்துருச்சு. மாவை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இட்லி ஊற்றுறதுக்கு தேவையான அளவுக்கு மாவை தனியாக எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மிளகு சீரகம் சேர்த்துறதுனால மாவுனுடைய நிறம் மாறிடும். அதனால் அப்பப்போ கலந்துக்கலாம். இப்போ சுக்கு மிளகு சீரகம் ரெண்டையுமே நம்ம பொடிச்சு சேர்த்துக்கலாம். முதல்ல மிளகையும் சீரகத்தையும் போட்டு கொரப்பாக நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொரப்பாக இருக்கட்டும். அடுத்தது சுக்கை பொடிக்கிறதுக்கு முன்னாடி இடிக்கிற கல்லில் நல்லா நச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக பொடியாகி வரும். ஸோ சுக்கையும் நம்ம பொடிச்சு எடுத்தாச்சு. இது ரெண்டுமே இந்த காஞ்சிபுரம் இட்லிக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், முந்திரி, கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாமே தாளிக்கிறதுக்கு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி எல்லாமே போட்டு நிறம் மாற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இடித்து வச்ச மிளகு சீரகம், சுக்கு பொடி, பெருங்காயத்தூள் எல்லாமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தாளித்த பொருளை மாவில் கலந்துட்டு இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி ஊற்றுறக்கு பிடிச்ச ஷேப்பில் பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட்டு இல்லைன்னா டம்ளர், கப்பு எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். சைஸ் அதிகமாக இருந்தால் வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்றைக்கி வாழை இலை கிடைக்காதனால நான் துணி போட்டு அதுக்கப்புறமா இட்லி ஊற்றுறேன். அப்படின்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பெரிய அகலமான பிளேட்டில் ஊற்றுறதுனால நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சர்வ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். முதல்ல பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஆவி வந்ததுக்கப்புறமா மாவுள்ள பிளேட்டை நம்ம வச்சிடலாம். 15 நிமிஷம் போல் நம்ம வேக விட்டோம் அப்படின்னா சூப்பராக கமகமான வாசனையோட அட்டகாசமான காஞ்சிபுரம் இட்லி ரெடி ஆயிரும். ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு எல்லா சட்னி கூடையும் பொருந்தி போகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையருந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.